இப்ப சாதாரணமாவே கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கு தெரியும், கர்ப்பமா இருக்கிற கர்ப்பவதிகளுக்கு தெரியும், கை கால் சில நேரத்தில் வீக்கம் வந்துடும். இந்த வீக்கம் வர்றதுக்கு காரணம் என்ன? நீர் எதுக்கு போய் தங்கும்? உப்பு போய் தங்கும். டாக்டர் ஆல்புமின் டெஸ்ட் பண்ண சொல்லுவார். உப்பு தன்மை அதிகமாச்சுன்னா நீர் அங்க போய் தங்கும், உடனே என்னாகும்? வீக்கம் வரும். அப்போ பாக்குறதுக்கு வீக்கம் வந்த கை அழகா இருக்குமா, சாதாரண கை அழகா இருக்குமா? இல்ல, வீக்கம் உள்ள கை தான் அழகா இருக்கும். தக்காளி மாதிரி செவப்பா இருக்கும், உருளைக்கிழங்கு மாதிரி கெட்டியா இருக்கும். டைட் லைக் பொட்டேட்டோ அண்ட் ரெட் லைக் டொமேட்டோ. பாக்குறதுக்கு எது அழகா இருக்கும்? இதே தான் காய்கறிக்கும். நீங்க காய்கறில எந்த அளவுக்கு உப்பு போட்டு வளர்க்குறீங்களோ அந்த உப்பு தன்மை போய் காய்கறியில் இருக்கும்போது தண்ணி போய் தேங்கி பீர்க்கங்காய், புடலங்காய், சொரக்காய் பார்க்கறதுக்கு பொழுது இருக்கும். ஆனா இயற்கையா வளர்க்கும் போது இது என்ன ஒரு காயா அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான கருத்து வரும். புரியுதாமா?